ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ராஜ்மா வச்சு ஒரு கட்லெட்டும் ஒரு சாண்ட்விச்சும் பார்க்க போகிறோம். ஒரே பேஸ் தான், ரெண்டுமே பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம். ராஜ்மா ஒரு 12 hours ஊற வச்சுட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு பொடியாக நறுக்கின ஒரு 3 வெங்காயம் அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கட்லெட் செய்யணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சின்னதாக அதுமாரி அரிஞ்சு வச்சா தான் நல்லாயிருக்கும். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை எண்ணெயில் போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாய் சாப்பிடும் போதும் அந்த காரம் தெரியக்கூடாது, ஆனால் டேஸ்ட் வரணும், அதனால் ஃப்ளேவர் வரணும். அதனால் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். அது நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனால் தான் அந்த ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் அதே மாதிரி நல்லா ஃபுல்லாகவே அந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்கள்ல, அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இந்த இஞ்சி, பூண்டு பார்த்திங்கன்னா நம்ம துருவி போட்டிருக்கிறதுனால டேஸ்ட்டு ஃபுல்லாக இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வர இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக நான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நம்ம கட்லெட் செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்கும் நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் ஃபுல்லாகவே நல்லா கண்ணாடி பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ராஜ்மாவை வேக வச்சு எடுத்தாச்சு. அது கூட உருளைக்கிழங்கு, நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு சேர்த்து அதையும் வேக வச்சு வச்சுருக்கேன். உப்பு சேர்த்து தான் வேக வைக்கணும். இப்போ இந்த வெங்காயம் ஃபுல்லாக நல்லா வதங்கிடுச்சு. அதை ராஜ்மா என்ன பண்ணோம், அழுத்தி பார்த்தோம்னா நல்லா ஃபுல்லாக வெந்திருக்கணும். அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஓட்டி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு மேஷர் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ராஜ்மாவை மிக்சியில் நல்லா ஒரு ஓட்டு அதாவது எப்படின்னா கொஞ்சம் கொரன்னு அந்த ஸ்டேஜ் இருக்கணும். அப்போ தான் நல்லா நமக்கு மேஷ் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும். அதனால் மிக்சியில் சேர்த்து ஒரு ஓட்டு எடுத்துருங்க. இப்போ அதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா ராஜ்மா கூட இந்த மசாலா கிரேவிஸ்லாம் அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ராஜ்மா பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட மேலே கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறணும். ஆறினதுக்கப்புறமா நான் இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெதுப்பாக இருக்கிறப்பயே வெண்ணெய் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி கையை நனைச்சிட்டு நம்ம ஒரு பால் மாதிரி செஞ்சுக்கலாம் கட்லெட்டுக்கு. உங்கள் விருப்பம்தான். இது நீங்கள் கட்லெட் மாதிரி செய்யலாம். நீங்கள் வடை மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு கோட் கொடுத்துட்டு நம்ம கடலை மாவு அந்த மாதிரி ஏதாவது கோட் கொடுத்துட்டு செஞ்சிங்கன்னா அந்த மாதிரியும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக செஞ்சு வச்சுட்டு அடுப்பில் கொஞ்சமாக எண்ணெய், ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கடலை மாவு, அரிசி மாவு, இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் உப்பு, அது கூட கொஞ்சம் காரப்பொடி, அதை தண்ணியாக கரைச்சிட்டு ஜஸ்ட்டு டிப் பண்ணி நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா கட்லெட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணுறதுனா மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு சேர்க்குறப்ப இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கட்லெட் ரொம்ப டேஸ்டியாகவும் மேலே க்ரன்ச்சியாகவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ராஜ்மா கட்லெட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரெட்டில் எப்படி பண்ணலான்னா, ப்ரெட்டில் மேலே க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீன் சட்னி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம சாஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சாஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இது ஒரு பைண்டிங்காக மேலே. இது க்ரீன் சட்னி.
இப்போ வந்து ராஜ்மா வந்து லைட்டாக நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு சென்டராக வச்சு நம்ம சாண்ட்விச் மேக்கரில் வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வாசனையாக சூப்பராக இருந்துச்சு. ராஜ்மா கட்லட், ராஜ்மா சாண்ட்விச் ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியான ஃபுட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பை பை.